வணக்கம். இந்த மனதை வெல்லுங்கள் என்ற புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நம் நல்ல உணவுகளை, நல்ல உறக்கத்தை மற்றும் உடற்பயிற்சி செய்கிறோம். மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், அதன் இயல்புதான் என்ன என்ற பல கேள்விகள் நம்முள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வருகிறார் நமது ராஜயோகி பிரம்மகுமாரர் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். இவர் பிரம்மகுமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், நம்ம சென்ற நிகழ்ச்சியில மனதின் இயல்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மனதுக்கு 5 புலன்களிலிருந்து இன்ஃபர்மேஷன் கண்டினியூஸா வந்துட்டே இருக்குது. இது இந்த மனதை சிறைப்படுத்திடுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. இந்த மனம் என்பது அரூபமானது. இது ஒரு உணர்வு சக்தியாக இருக்கின்றது. இது இந்த இந்திரியங்கள் மூலமாகத்தான் செயலாற்றுகின்றது. கண்ணை பார்க்க வைக்கின்றது, காதை கேட்க வைக்கின்றது, வாயை பேச வைக்கின்றது, மூக்கை நுகர்வ வைக்கின்றது, இந்த உடலை தொடு உணர்ச்சியாக செய்ய வைக்கின்றது. ஆக இந்த உயிர் என்பது இந்த உடலின் கர்மேந்திரியங்கள் மூலமாகத்தான் இயங்குகிறது. ஆகவேதான் இந்த உயிரானது இந்த உடலிலே கட்டுப்பட்டு விடுகின்றது. சுதந்திரமாக இதால் இருக்க முடியவில்லை. அது எப்பொழுது சுதந்திரமாக ஆக வேண்டுமென்றால் அது தன்னை பற்றி அறிய வேண்டும், தனது சக்திகளை பற்றி அறிய வேண்டும். தான் எங்கிருந்து வந்தோம், எப்படி வந்தோம், இப்பொழுது இங்கு எதற்காக வந்தோம், இப்பொழுது நாம் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், பிறகு நாம் எங்கே செல்ல போகின்றோம் என்ற அறியாத விஷயங்களை எல்லாம் இது அறிந்து கொள்ள வேண்டும். அது அத்தியாவசியமாகும். ஆகவே இந்த ராஜயோக தியானத்தின் மூலமாக நாம் முதற்கண் எதை தெரிந்து கொள்கின்றோம் என்றால், நான் ஒரு அழியாத ஆத்மா, நான் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல. இந்த உடல் 5 தத்துவங்களால் ஆனது, இது அழியக்கூடியது. நான் இந்த தத்துவங்களிலிருந்து விலகி இருக்கின்றேன். இந்த உடலிலிருந்து ஒவ்வொரு இந்திரியங்களிலுமிருந்து தன்னை விலக்கி கொள்ளும் பொழுதுதான் இந்த விடுதலை உணர்வை அது பெற முடிகின்றது. அப்பொழுதுதான் அது இந்திரியங்களிலிருந்து விடுபட்டதாக ஆகின்றது. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ உயிர் எப்போ விடுபட்ட நிலையை அனுபவம் செய்தோ அப்போதான் இந்த புலன்களுடைய அந்த ஒரு ஈர்ப்பிலிருந்து அது விடுதலை அடையலான்னு சொல்றீங்க. நிறைய நேரங்கள்ல மனம் எந்த இடத்துல மாட்டிட்டு இருக்குன்னு அதுக்கே உணராம இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுதா? நிச்சயமாக அதுவும் இருக்கின்றது. ஏனென்றால் மனதிற்கு ஒரு இயல்பு என்னவென்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது. அதை நீங்கள் பிஸியாக வச்சுருக்கணும். அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அது இஷ்டத்துக்கு தாவ ஆரம்பிச்சிடும். அதனால தானே என்னமோ மனதை ஒரு குரங்கு என்று கூட கூறியிருக்கின்றார்கள். அப்போ அது இஷ்டத்துக்கு அது தாவாமல் இருக்கணும்னா நம்மளுடைய விருப்பப்படி அது நடக்க வேண்டும் என்றால் அதை நாம் பிஸியாக வைத்திருக்க வேண்டும். இது ஒரு வழிதான். ராஜயோக தியானம் பயிற்சி செய்பவர் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நேரத்தை வீணடிக்க மாட்டார், தன்னுடைய எண்ணங்களை வீணடிக்க மாட்டார். தன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் கூட இறை நினைவிலே செய்கின்ற பழக்கத்தினாலும் அந்த செயலை செய்யும் பொழுது அதில் முழுமையாக ஈடுபட்டவராக ஆர்வமாக செய்கின்ற காரணத்தினாலும் அவரிடம் வேண்டாத எண்ணங்கள், தீய எண்ணங்கள் வருவதே கிடையாது. ஆகவே இந்த புலன்களிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு நான் இவைகளை ஆட்டுவிக்கின்ற, இவைகளை செய்விக்கின்ற, நான் செய்பவனாக இருக்கின்றேன் என்ற உணர்வை பெற வேண்டுவது மிக மிக அத்தியாவசியமானதாகும். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஸோ நேற்று கூட நம்ம மாற்றத்தை பற்றி பார்த்தோம். மாற்றத்தை கண்டு நம்ம மனம் ரொம்ப பயப்படுதா? இது உண்மையிலே ஒரு விஷயம். எந்த ஒரு மாற்றமும் கூட முதல்ல ஒரு பயத்தை தான் கொண்டு வருகின்றது. இந்த பய உணர்வு நமக்கு தேவையற்ற ஒன்றாவது. ஏனென்றால் நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மனித வாழ்க்கையே மாறுதலுக்குரியதான். மாற்றம் என்பது நிரந்தரமான ஒன்று, எப்பொழுதுமே நடைபெற்று இருக்கக்கூடிய ஒன்று. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சுழற்சியில் நீங்கள் பார்த்தாலும் சரி, இந்த உலக சுழற்சியில பார்த்தாலும் சரி, மாற்றம் நடைபெற்று கொண்டே தான் இருக்கின்றது. அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றத்திற்கு நம்மை ஈடு கொடுக்க வேண்டும். அவற்றை நாம் எதிர்கொள்ளக்கூடாது. அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மனமானது நன்றாக செயல்பட முடியும். அதற்காக நமக்கு தேவையாக இருப்பது
2 பயிற்சி ஆகும். ஒன்று, நாம் விடுபட்டவராக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் விடுபட்டவராக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நமது கையிலே அது வருகின்றது. நாம் அதன் மீது ஆட்சி செலுத்த முடிகின்றது அல்லது அதிகாரம் செய்ய முடிகின்றது. 2வது, நாம் மேற்பார்வையாளராக இருக்க வேண்டுவது. எப்படி ஒரு ட்ரஸ்டியானவர் அனைத்து காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபட்டவராக இருக்கின்றார். அதே போன்று நாமும் விடுபட்டவராக இருந்து ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்திரியங்களிலிருந்து மட்டுமல்ல, நாம் என்ன செயலை செய்கின்றோமோ அந்த செயலிலிருந்து நாம் விடுபட்டவராக ஆக முடியும். அப்பொழுதுதான் நம்மளுடைய கர்மங்கள் அக்கர்மங்களாக ஆகின்றன. ஏனென்றால் முதல் 2 யுகங்களிலே நாம் செய்கின்ற கர்மங்கள் அனைத்தும் அகர்மமாக ஆகின்றது. ஆனால் துவாபர யுகம் கலியுகத்திலேயோ நாம் இந்த இந்திரியங்களுக்கு அடிமையாகி ஆகிவிட்ட காரணத்தினால், இந்த புலன்களுக்கு நாம் அடிமையாக ஆகிவிட்ட காரணத்தினால் நாம் செய்கின்ற கர்மங்கள் அனைத்தும் கூட விகர்மங்களாக ஆகிவிடுகின்றன. அந்த விகர்மங்களிலிருந்து நாம் விடுபட சாட்சி ஸ்திதியில் மேற்பார்வையாளராக இருக்க வேண்டியது மிக அத்தியாவசியமாகின்றது. இந்த மேற்பார்வையாளராக இருக்கும் பொழுது பல நன்மைகள் ஏற்படுகின்றன. ஒன்று, நம்மை நாம் நமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிகின்றது. எப்படிப்பட்ட விருப்பத்துடன் நாம் இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட மனநிலையை நாம் அடைய முடிகின்றது. மேலும் உறவு முறைகளில் விரிசல் இல்லாத ஒரு நிலையும் நாம் உருவாக்க முடிகின்றது. பிறரை புரிந்து கொள்வதற்கும் பிறரை ஏற்றுக்கொள்வதற்கும் பிறரை நாம் வழிநடத்துவதற்கும் இது ஏதுவாக அமைகின்றது. ரொம்ப சரியா சொன்னீங்க பிரதர். இப்போ ஒரு மனதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த வழியில அது ரொம்ப பழக்கப்பட்டு இருக்கோ மறுபடியும் மறுபடியும் அதே தான் அது சிந்திக்கும், அந்த வழியே தான் அது நாடும். அந்த வழியில செல்ல முடியாதுன்னு ஒரு நிர்பந்தம் வர வரைக்கும் அது அதே வழியில தான் போயிட்டே இருக்கும். இது இயல்பு தானா மனதுக்கு? அதாவது நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு நிர்பந்தமாக இருக்கின்றது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்னொரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பழக்கப்பட்ட மனதிற்கு புதிய ஒன்றை கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நேற்று போல் இன்று இருப்பதில்லை, இன்று போல் நாளை இருக்கப் போவதில்லை. ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றன. ஆனாலும் கடந்த கால நிகழ்வுகளை, எது நடந்து முடிந்ததோ அவற்றை நாம் மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நினைவாற்றல் நமக்கு எப்படி அத்தியாவசியமானதாக இருக்கின்றதோ அதே போன்று மறதியும் அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஆறாத ரணம் என்று எதுவுமே இல்லை. ஒரு வாரத்தில் ஆறலாம், ஒரு மாதத்தில் ஆறலாம், அல்லது ஒரு வருடத்தில் ஆறலாம். அதனுடைய வடு இருக்குமே தவிர அதனுடைய வலி என்பது தொடர்ந்து இருக்கவே இருக்காது. இறைவனுடைய கூற்றிலே அல்லது இயற்கையினுடைய நியதி என்று கூட கூறினால், ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கப்படுகின்றது. ஆகவே நாம் எந்த வாழ்க்கையை வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைய உணவு, அன்றைய உழைப்பு, அன்றைய தூக்கம் என்று ஒவ்வொரு நாளையும் நாம் வாழ்ந்தோமானால் கூட நமது வாழ்க்கை ஒரு செலப்ரேஷனாக அமைந்து விடுகின்றது. ஏனென்றால் நாம் விடுபட்டவராக இருக்கின்றோம், மேற்பார்வையாளராக இருக்கின்றோம், நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுகின்றோம். எப்பொழுது நாம் கடந்த காலத்தில் வாழ்கின்றோமோ கடந்த கால நினைவில்தான் நமது கடந்த கால செயல்கள் அல்லது நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், தவறுகள், நமது பலகீனங்கள், நமது குற்றங்கள், குறைகள் அனைத்தும் நம்மை பாதிக்கின்றன. அந்த உணர்வை மறுபடி நாம் பெறாமல் இருக்க வேண்டுமென்றால் கடந்த காலங்களை மறக்க வேண்டியது மிக மிக அத்தியாவசியமாக ஆகின்றது. நான் சில வரிகளை படித்திருக்கிறேன். லிவிங் இன் த ப்ரெசன்ட் இஸ் லைக் ப்ரெசன்ட்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு gift கொடுத்துக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய மனதிலும் பயம் என்பது அதிகமாகி விட்டது. நம்ம நிறைய தொலைக்காட்சி பார்க்குறோம், நல்ல செய்திகளை படிக்கிறோம், அப்போ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதனால தெரியாமலோ தெரிந்தோ பயம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இது மனதின் ஒரு இயல்பு தானா? பய உணர்வு என்பது வருவதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று கற்பனை செய்வது. ஏனென்றால் எதிர்காலத்தை பற்றிய பயம்தான் நமக்கு அதிகமாக இருக்கின்றது. நாளை என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, எனது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குமோ, நான் யாரை சந்திக்க வேண்டுமோ, இப்படிப்பட்ட பல கற்பனைகள் காரணமாக நமக்கு பயம் ஏற்படுகின்றது. இன்னொன்று பயத்திற்கு முக்கியமான காரணம் அறியாமையாகும்.
எப்பொழுது நாம் இந்த உடல் உணர்விலே இருக்கின்றோமோ, இந்த உடல் அழியக்கூடியது என்ற உணர்வு நம்மிடம் இல்லாத பொழுது, இதுதான் நிரந்தரமானது என்று நினைந்து விடுகின்ற காரணத்தினாலும் பயம் நம்முள் வந்து விடுகின்றது. பிறந்த ஒவ்வொருவரும் கூட இறப்புக்காக பயப்படுகின்றார்கள். பயத்திலே பெரிய பயம் மரண பயம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இந்த மரண பயத்தை கூட நாம் தியானத்தின் மூலமாக வெகுவாக வெற்றி கொள்ள முடிகின்றது. ஆகையால் நாம் மரணமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம் என்று நான் கூற வரவில்லை. அந்த மரணத்தை கூட நாம் இலகுவாக எடுத்துக்கொள்கின்றோம். அது எப்படி என்றால், நான் ஒரு அழியாத ஆத்மா, இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்விலே நான் இருக்கும் பொழுது, இந்த உடல் அழியக்கூடியது என்ற உணர்வு எனக்கு தானாகவே வந்து விடுகின்றது. இரண்டாவது, நான் ஒரு பிறவியை அடுத்து அடுத்த பிறவியில் புது சரீரத்தை நான் எடுக்கின்றேன் என்ற உணர்வு வரும்பொழுது, இந்த எப்படி நாம் தினமும் உடையை மாற்றுகின்றோமோ அதே போன்று ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு உடையை நாம் ஆடையாக அணிந்து கொள்வதை போன்று இந்த உடலை நாம் ஆடையாக அணிந்து கொள்ளுகின்ற அனுபவத்தை பெறுகின்றோம். அப்பொழுது நமக்கு இந்த மரண பயம் என்பது கொஞ்சம் கூட இருப்பதே இல்லை. அப்படிப்பட்ட மரண பயத்தையே நாம் எதிர்கொள்ளும் பொழுது என்ன நடக்குமோ என்ற எதிர்கால பயத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதற்கு நமக்கு ஆன்மீகம் உறுதுணையாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்ததோ அதுவும் நன்மைக்கு, எது நடக்கின்றதோ அதுவும் நன்மைக்கு, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்மைக்கு. ஆகவே எந்த காலத்திலும் எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று நினைக்கும் காலத்தில் பயம் என்பது நமக்கு சற்றும் கூட வருவதே கிடையாது. ஆக இந்த பய உணர்வு கூட நம்முடைய பலகீனமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியபடி கற்பனையின் காரணமாகவும் அறியாமையின் காரணமாகத்தான் இந்த பயம் என்பது வருகின்றது. அறியாமை என்பது இருளாக இருக்கின்றது, அறிவு என்பது நமக்கு ஒளியாக இருக்கின்றது. ஆன்மீக ஞானமும் ராஜயோக தியானமும் நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றது. ஆகவேதான் எப்படி நாம் இருளை கண்டு பயப்படுகின்றோமோ அதே போன்று அறியாமையில் நமது மனம் பயத்தை கொண்டு கொண்டிருக்கின்றது. பயம் கவ்வப்பட்ட ஒரு மனமானது எப்பொழுதும் கவலைப்படவும் செய்கின்றது. ஆகவேதான் நாம் இந்த பயத்திலிருந்து வெளிவருவதற்கு இந்த ஆன்மீக ஞானம் நமக்கு மிகவும் அத்தியாவசியமாக தேவையாக இருக்கின்றது. எப்படி நாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆடையை இந்த உடலுக்கு நாம் அணிவிக்கின்றோமோ அதே போன்று ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு உடலை நாம் ஆடையாக தரிக்கின்றோம். இதுதான் நிதர்சனமான உண்மையாகும். இன்னொரு கேள்வி என்னன்னா பிரதர், பயம் வெவ்வேறு காலகட்டத்தில் வேற வேற விதமாக வருது. ஒரு குழந்தைக்கு இருக்கிற பயம் வேற விதமாக இருக்கும். அது ஒரு இருட்டை பார்த்து பயப்படலாம். ஒரு இளைஞனுக்கு வரக்கூடிய பயம் ஒரு தேர்வை பார்த்து பயப்படலாம். ஒரு 20 ஒரு 40 வயது வரை ஒருத்தர் அவர் போகக்கூடிய வேலையிலிருந்து நிரந்தரமாக இருக்கணும்னு பயப்படலாம். ஒரு 80 வயசுக்காரர் எப்பயாவது இறந்துருவோமோ அந்த இறப்புடைய பயம் இருக்கலாம். ஸோ இந்த பயம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. பயத்தில் பல வகைகள் இருக்கின்றன. சில பயம் வாழ்க்கையை ஒட்டிய பயணமாக இருக்கின்றது. சில நேரம் நம்மை பிறர் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது நிராகரித்து விடுவார்களா என்ற பயமும் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கின்றோம், இளைஞர்கள் அனைவரும் பயம் மிகுதி உடையவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இன்றைய உலகத்தில் எத்தனையோ சாதனங்கள், அறிவியல் வளர்ச்சிகள் இருந்தாலும் கூட அவை இந்த பணத்தை நீக்குவதாக இல்லை. உதாரணமாக நம்மை செல்லுகின்ற அனைத்துமே வேகமாக ஆகிவிட்டது. வேகத்தை நாம் விரும்புகின்றோம், அதே நேரத்தில் பயத்திலும் நாம் இருக்கின்றோம். உதாரணமாக வேகமாக அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு ட்ரெயினில் பயணம் செய்கிறவர் கூட எந்த நேரத்தில் இதனுடைய ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்படின்னு கூட பயத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். இந்த பயத்திற்கு முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்னது தான், அறியாமை ஒன்று தான். நிதர்சனமான உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனதிற்கு அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். ஏனென்றால் பயம் என்பது எதனால் ஏற்படுகின்றது? அந்த பயத்தை நாம் முறியடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. அதை நேரடியாக நாம் எதிர்கொள்ள வேண்டும். எதிர்கொள்வதற்கான தைரியம் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த தைரியம் எப்பொழுது வரும் என்றால் அதை பற்றிய உண்மை நமக்கு விளங்க வேண்டும். உதாரணமாக, என்னை பற்றி யார் என்ன நினைப்பார்களோ தெரியவில்லை என்று பல பேர் இந்த குழப்பத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில்
அநேக நேரத்தை இதிலேயே அவர்கள் வீணடித்து விடுகின்றார்கள். என்னை பற்றி இவர் என்ன நினைக்கின்றார், அவர் என்ன நினைக்கின்றார், இவர்களெல்லாம் என்ன நினைக்கின்றார்கள், இல்லை நான் இப்படி நடந்து கொண்டேனானால் என்ன நினைப்பார்களோ என்றெல்லாம் பயப்படுகின்றார்கள். ஆனால் நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறர் நம்மை கவனிக்கின்றார்களோ என்று நாம் நினைக்கின்றோம். ஒவ்வொருவரும் கூட தன்னை பற்றி தான் கவலைப்படுகிறார்களே தவிர உங்களை பற்றி யாருமே கவலைப்படுவதில்லை. ஆகவே நீங்கள் செய்வனவற்றை சரியாக செய்து கொண்டே செல்லுங்கள். பிறருக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலைப்படுகின்ற மனதுதான் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பாதுகாப்பை, தற்காப்பை அது எதிர்பார்க்கின்றது என்று அர்த்தம். அந்த தற்காப்பில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் தன்னைத்தான் நன்றாக நீங்கள் மனநிலையில் உங்களை வைத்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பயமற்ற வாழ்க்கை என்பது எப்பொழுது வரும் என்றால், நான் ஒரு ஆத்மா, அழியாத ஆத்மா, என்றுமே அழியாதவன், நிரந்தரமானவன். நான் எனது செயலினுடைய விளைவுகளை என்னுள்ளே எடுத்துக்கொண்டுதான் செல்லுகின்றேன் என்ற ஒரு உணர்வு வரும்பொழுது, அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது மரணத்தை கூட நம்மால் வெல்ல முடிகின்றது. இன்னொன்று நாம் பார்க்கின்றோம், நடைமுறை வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் பயப்படுகின்றார்கள் மனிதர்கள். தொட்டதற்கெல்லாம் பயப்படுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் அறியாமைதான். அவர்களுக்கு ஒவ்வொருவருடைய நாடக பாத்திரத்தின் மீது கூட அநேக விதமான கேள்விகள் எழுந்து விடுகின்றன. இவர்கள் என்னை நிராகரித்து விடுவார்களோ என்று பயப்படுகின்றார்கள். நாம் வாழ்வது ஒரு முறை. அந்த ஒரு முறை வாழக்கூடிய வாழ்க்கையை கூட நாம் ஏன் பயமற்ற வாழ்க்கையாக வாழக்கூடாது? ஏனென்றால் பயத்தின் மூலமாக நாம் எந்த லாபத்தையும் பெறப்போவதில்லை. எந்த ஒரு லாபமும் அதில் இல்லை என்கும்போது ஏன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும்? ஆக நிதர்சனமான உண்மைகளை, சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது இந்த பயத்திலிருந்து நாம் வெகுவாக இலகுவாக வெளிவர முடிகின்றது. அதுவும் இல்லாமல் தற்காலத்தில் வேகமான ஒரு மாற்றத்தை பார்க்கின்றோம். கடந்த 2000 ஆண்டுகளாக எந்த மாற்றம் ஏற்படவில்லையோ அது 20 ஆண்டுகளில் ஏற்பட்டுவிட்டது. ஆகவே தான் இந்த மாற்றத்தை எதிர்கொள்வது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. சாதாரணமாக வயதானவர்கள் கூறுகிறார்கள், இன்றைய இளைஞர்கள் நாம் சொல்படி கேட்பதில்லை, அவர்கள் தன்னிச்சையாக நடக்கின்றார்கள், அவர்கள் தான் விரும்பியபடிதான் நடக்க விரும்புகின்றார்களே தவிர நாங்கள் கூறுவதை அவர்கள் கேட்பதே இல்லை என்று கூறுகின்றார்கள். ஆனால் இன்னொன்றை பாருங்கள், அவர்களை நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய காலகட்டத்திலே எத்தனை விதமான சவால்களை அவர்கள் எதிர்நோக்க இருக்கின்றது. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நமக்கு முன்னால் இத்தனை சவால்கள் இருந்ததில்லை. வெகு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வரும்பொழுது அந்த வளர்ச்சி என்ற மாற்றத்தை அவர்கள் ஈடுகொடுக்க வேண்டி இருக்கின்றது. அதவே தான் அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பயங்கள் வந்து விடுகின்றன. உதாரணமாக புது புது கண்டுபிடிப்புகள், நமக்கு சாதனங்கள் வசதிக்காகவும் வாய்ப்புக்காகவும் கிடைத்தாலும் கூட அவைகள் மூலமாக அவற்றை நாம் உபயோகம் பண்ணும்பொழுது, தவறாக பயன்படுத்தும் போது அதன் மூலமாக பல சமூக சீர்கேடுகளை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இப்பொழுது யார் ஒருவரையும் தனியாக, அது ஆணோ பெண்ணோ, யாருமே ஒரு இடத்திற்கு போவதற்கு கூட தயக்கத்தை காட்டுகின்றார்கள். காரணம், இன்றைய உலகிலே இந்த பண்பாடு என்பது பாதிக்கப்பட்டு விட்டது, கலாச்சாரம் என்பது சீரழிந்து விட்டது. ஆகவே உறவு முறைகள் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டன. மனோவியாதிகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. ஆகவேதான் இந்த பய உணர்வும் கூட அனைவரிடம் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் எப்பொழுது நான் ஒரு ஆத்மா அல்லது உயிராக இருக்கின்றேன், என்னுடைய தந்தை இறைவனாக இருக்கின்றார், அவருடைய குடை நிழலின் கீழ் நான் பாதுகாப்பு இருக்கின்றேன் என்ற பாதுகாப்பு உணர்வை ஒரு ராஜயோகி தியானத்தில் அனுபவம் செய்கின்றாரோ அவருக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் அதிலிருந்து அவர் இலகுவாக வெளிவந்து விடுகின்றார். ரொம்ப அழகா சொன்னீங்க, பயத்திலேருந்து எப்படி வெளியில வரலான்னு. அடுத்தது, சில பேருக்கு கவலைப்படுறதே ஒரு இயல்பா மாறிடுச்சு. இந்த கவலையிலிருந்து எப்படி வெளியில வரலாம்? நீங்க கவலைக்கு முக்கியமான காரணம் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த கால வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் அல்லது கடந்த கால வாழ்க்கையினுடைய நடந்த சில காட்சிகள், அவற்றை திரும்ப நினைக்கும் போது தான் கவலை பெறுகின்றார்கள். எதிர்காலத்தை பற்றிய பயமும் கூட இருக்கலாமே தவிர அதில் கவலை அதிகமாக இருக்காது. ஆனால் கடந்த காலத்தை பற்றிய பயம் இருக்காது. ஆனால் கடந்த காலத்தை பற்றிய
கவலைகள் தான் அதிகமாக இருக்கின்றன. ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்ததோ அது முடிந்ததாகவே ஆகட்டுமே. அவற்றையே நாம் திரும்ப நினைவில் கொண்டு வர வேண்டும். இன்னொரு மனதினுடைய பலகீனம் என்னவென்றால், எது நடந்ததோ அதை மறுபடியும் அது திரும்ப பார்க்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த எதிர்மறையான உணர்வுகளை திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது அதே உணர்வுகளை மறுபடியும் பெறும்பொழுதுதான் இது கவலைப்படுகின்றது. ஆகவே கடந்த காலத்தை மறப்பதற்கான ஒரு பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். கடந்தவையாகவே இருக்கட்டும். அதாவது கடந்த காலத்தை தான் இறந்த காலம் என்று கூறுகின்றோம். இறந்த ஒருவருடன் நாம் உறவு வைத்துக் கொள்வோமா? நிச்சயமாக வைக்க மாட்டோம். அதே போன்றுதான் கடந்த கால விஷயங்களை நாம் மறக்க வேண்டும். மறப்பதற்கான அந்த ஆற்றல் நம்மிடம் இருக்க வேண்டும். ஏனென்றால் எப்படி மனதிற்கு நினைவாற்றல் இருக்கின்றதோ அதே போன்று மறக்கின்ற ஆற்றலும் இருக்கின்றது. அதற்குத்தான் ஆன்மீகமானது நமக்கு ஒரு வழி காட்டுகின்றது. நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளு. கடந்த கால துன்பங்களை, துயரங்களை, கவலைகளை மறந்து விடுங்கள். எதிர்கால பயத்திலிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள். நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவேதான் ராஜயோகியான ஒருவர் எப்பொழுது காலையில் கண் விழிக்கின்றாரோ அப்பொழுது இறைவனுக்கு அவர் நன்றி கூறுகின்றார். இன்றைய நாள் என்னுடைய நாள் சிறப்பாக அமையட்டும். இன்றைய நாளிலே நான் எப்படிப்பட்ட சிறப்புகளை செய்ய வேண்டும், இந்த நாள் கொடுத்த உனக்கு நன்றி என்று இறைவனுக்கு அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுதே நன்றியுடன் ஆரம்பிக்கின்றார். ஆகவே அவருடைய நேர்மறையான மனப்பாங்கு, நேர்மறையான நோக்கு, உடன்பாடான நோக்கு அவருடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைந்து விடுவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா? இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை உற்பத்தி செய்வது, இந்த மாதிரி நான் உயிர்னு நினைக்கிறது, இதெல்லாம் சாத்தியமா? நிச்சயமாக இது சாத்தியம்தான். ஏனென்றால் இறைவன் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறார்னா நம்மளுடைய நன்மைக்காக கொடுப்பார், நம்மளுடைய கஷ்டத்துக்காக கொடுக்க மாட்டார். இதுக்கு ஒரு ஸ்லோகன் கூட என்னை நினைக்க வருகின்றது. ஒரு சுமை வந்தால் கூட இறைவன் அதை நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுங்கிறது. அதே மாதிரி இந்த ராஜயோக தியானம் பயிலக்கூடியவர்களுக்கு கூட என்ன சொல்லப்படுகின்றது என்றால், உங்களுடைய வாழ்க்கையை தாமரை மலருக்கு சமமாக அமைத்து கொள்ளுங்கள். தாமரை எப்படி சேற்றிலே முளைத்தாலும் சேறு ஒட்டாமல் இருக்கின்றது, அது தண்ணீரிலே இருந்தாலும் கூட தண்ணீரால் அது நனைக்கப்படாமல் இருக்கின்றது. அதே போன்று இன்றைய வாழ்க்கையிலே, உலகத்திலே நாம் அனைவருடன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாலும், தினசரி கடமைகளை நாம் செய்து கொண்டு இருந்தாலும் கூட அவற்றிலிருந்து விலகி இருக்க முடியும். எப்படி அந்த தாமரையானது தூயதாக இருக்கின்றதோ, அழகாக இருக்கின்றதோ, அதே போன்று நம்மளுடைய வாழ்க்கையை கூட நாம் அழகானதாக வைத்து கொள்ள முடியும். அதற்கு முக்கியமாக பங்காற்றுவது நாம் அதிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும். அந்த விடுபட்டவராக இருப்பதற்கு ஒரு அத்தியாவசியமான பயிற்சியாக இருப்பது இந்த ஆத்ம உணர்வில் இருப்பது தான். ரொம்ப அழகா நீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட இந்த பயிற்சிகளை எப்படி மேற்கொள்ளலாம்னு சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மனதின் இயல்புகள். மனம் ஏதேனும் ஒரு எல்லையில் நின்று எல்லாவற்றையும் சிந்திக்கின்றது. எனவே எல்லைக்கப்பாற்பட்ட சிந்திக்கும் திறனை வளர்த்து கொள்வதினால் உங்கள் எல்லையை பெரிதாக்கிக் கொள்ள முடியும். மாற்றத்திற்கு உட்படுத்தும் பொழுது மனம் ஏதோ ஒன்றை இழக்க வேண்டுமா என்ற பய உணர்வு கொள்கின்றது. எனவே அறியாமையையும் கற்பனையையும் நீக்கி எதுவும் சாத்தியமே என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். ஓம் சாந்தி.